ஹாய், கிறிஸ்து இயேசு நமக்கு 2 ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதே போல யோபுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த 2 ஆசீர்வாதம் விசேஷமானது. ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் விசேஷமானது. என்ன தெரியுமா? நித்திய ஜீவன், அழிவே கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிற நமக்கு 2 ஆசீர்வாதம். ஆகவே தான் இந்த உலகத்தில் உபத்திரங்கள், பாடுகள் எத்தனை வந்தாலும், மனிதர்களாலே பிசாசாலே போராட்டம் வந்தாலும் நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஆனால் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் யார் வைத்திருக்கிறார்? உலகத்தின் அதிபதி வைத்திருக்கிறார். அந்த உலகத்தின் அதிபதி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஏன் என்று சொன்னால் அவன் பரலோகத்திற்கு போக முடியாது. எதற்காக? அவன் அக்னி கடல்ல தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அவன் அக்னி கடல்ல தள்ளப்படும் பொழுது அவனோடு சார்ந்திருந்த, அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்த அனைத்து பேரும் எல்லோருமே அந்த அக்னி கடல்ல தள்ளப்படுவார்களாம். அப்போ இந்த பூமியில இருக்கிற அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு? சாத்தானை பின்பற்றினவர்களுக்கு. அதே போல ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். அந்த ஐஸ்வர்யவான்களை தேடி ஓடி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? ஆனா அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆசீர்வாதம் எப்படி என்று சொன்னால் எல்லாம் மாயை. வானத்தின் பூமியில இருக்கிறது எல்லாமே மாயை. அப்ப அந்த மாயமான ஐஸ்வர்யவான்களை தேடி நம்பி இருக்கிற அவர்களுக்கு மாயமான இந்த உலகம் ஏமாற்றி விடுகிறது. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எத்தனை பாக்கியவான்கள்! அல்லேலூயா! ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you.